கடைசி ராசியான மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மேம்? மீண்டு வருவாங்களா மீனம்? கண்டிப்பாம்மா. மீனம் வந்து பாருங்க, 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில இருக்காங்க. 2.5 வருஷம் கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த ஜென்ம சனியா சனி பகவான் வந்ததுல இருந்தா எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கு, மந்த நிலை இருக்கு, விட்டேத்தியான ஃபீலிங் இருக்கு. ஏன்டா அப்பா வாழணும், எதுக்கு வாழணும், இந்த வாழ்க்கையில என்னதான் அர்த்தம், நம்ம எதுக்குதான் பிறந்தோம் அப்படின்ற மாதிரி மீனம் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த ஜென்ம சனியில நிறைய மீனராசி என்பவர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. கொஞ்சம் ஒரு 60+ இருக்கவங்க, 70+ இருக்கவங்களுக்கு எல்லாம் கீழே விழுந்து எழுந்துக்கிறது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், பேரலிசிஸ் ஆயிடுறது, ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், பெட் ரிட்டன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி இருந்த அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் அக்ரவேட் ஆயிடுச்சு. சனி அந்த மாதிரி எல்லாம் நம்ம மூளை ஏதோ ஒரு விதத்துல தின்னணும், நோயினால தின்னணும், உறவுகள்னால தின்னணும், எக்கனாமிக்கலி தின்னணும் அப்படின்ற மாதிரி தின்னுட்டு இருந்தாரு. இப்ப பெரிய பிளஸ்ஸே என்னன்னா, குரு பகவான் வந்து பெயர்ச்சியாகி கடகத்துல உட்காந்து அவரோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால அவர் ஜென்ம சனியாவே இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நல்லி ஃபேடர். உனக்கு எந்த விதத்துலயும் கெடுக்க போறது இல்லை. கம்ப்ளீட்டா உன் மண்டை மேல இருந்தாலும் அவர் உனக்கு எந்த விதத்துலயும் கெடுபலங்களை கொடுக்காம ஒரு பாட்டன் சிவனேன்னு இருக்க போறாரு. அது ஒரு பெரிய பிளஸ். மீனம் மீண்டும் நான் அப்படின்னு வாழக்கூடிய அதே உத்வேகம், அதே எனர்ஜி, அதே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அதிகப்படியான ஆற்றல் எல்லாத்தோடும் செயல்படப்படும். இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு என்ன பாவத்துல வந்து அமர்ந்திருக்காரு, 5ல வந்து அமர்ந்திருக்காரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க.